الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் முக்கியமான ஒரு தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இந்த தலைப்பு நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தோடு தொடர்புடைய தலைப்பு. ஷாபானுடைய மாதத்தின் முதல் நாள் நாம் இருக்கின்றோம். இப்போது முதலாவதாக நாம் இதில் பார்க்க போகின்ற விடயம், அதாவது ஒரு மாதத்துக்குள் நாம் நுழையும் போது ஓத வேண்டிய துவா. சொல்லுங்க பாப்பா துவாவை. ஒரு மாதத்துக்குள் நாம் நுழையும் போது ஓத வேண்டிய துவா, அல்லாஹும்ம அத்கில்ஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் வஜிவாரிம் மினஷ் ஷைத்தான் வரித்வானிம் மினர் ரஹ்மான். எனவே அதாவது நாம் ஒரு மாதத்துக்குள் நுழைவதென்பதே ஒரு நல்ல ஒரு நியத்தோடு இல்லையா இஸ்லாம். இந்த மாதத்தை நான் நல்ல முறையிலே அமல்களில் இபாதத்துகளில் இறை திருப்தியை பெறக்கூடிய விதத்தில் நான் இந்த மாதத்தை என்ன செய்ய வேண்டும்? கழிக்க வேண்டும். ஷைத்தானில் இருந்து பாதுகாப்பு தேடியவனாக நான் இந்த மாதத்துக்குள் நுழைய வேண்டும். அப்படியான ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலை மார்க்கம் தருகிறது. வலைக்கும் நம்பர்கள். எனவே இந்த துவாவை பொறுத்தவரையில் இது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தங்களுக்கு மத்தியில் இந்த துவாவை கற்றுக்கொள்வார்கள் என்றால், குர்ஆனுடைய அத்தியாயங்களை கற்றுக்கொள்வது போன்று இந்த துஆவை சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் கற்றுக்கொள்வார்கள் என்பது இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. இப்போ நபி அவங்க ஓதினதாக ஒரு துவா வரும், அல்லாஹும்ம அஹில்லஹு என்று ஆரம்பிக்கிற துவா. அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் பலவீனம் இருக்கிறது. இந்த துவாவை பொறுத்தவரையில் இது ஆதாரபூர்வமானது, இது ஆதாரபூர்வமான துவா. எனவே இந்த துஆவில் அல்லாஹ்விடத்தில் நாம் எதை கேட்கிறோம் என்று சொன்னால், இந்த மாதத்தை எம்மில் எவ்வாறு நுழைய செய்வாயாக, இதை என்றால் பாதுகாப்போடும், நாம் பாதுகாப்போடு, அதே போன்று இறை நம்பிக்கையோடு, ஈடேற்றத்தோடு, இஸ்லாத்தோடு நாம் எம்மை இந்த மாதத்தில் நுழைய செய்வாயாக, இந்த பிறையை நமக்கு உதிக்க செய்வாயாக. அதே போன்று ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு தேடியவர்களாக, ரஹ்மானுடைய பொருத்தத்தை தேடியவர்களாக நாம் மாதத்துக்குள் நுழைதல். இது ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டல். இது மிக முக்கியமான ஒரு வழிகாட்டலாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் மஸ்ஜிதுக்குள்ளே நுழையும் போது அல்லாஹ் மஃப்தஹலி அப்வாப ரஹ்மத்திக் என்று நுழைகிறோம், அப்படிதானே? இப்போ உனது ரஹ்மத்துடைய வாயில்களை எமக்கு திறந்து விடுவாயாக. இது போன்று என் அருமையான சகோதரர்களே, அதாவது ஊர்களுக்குள் நுழையும் போது இப்படி பல வழிகாட்டல்களை மார்க்கம் சொல்கிறது. அந்த அடிப்படையில் இது ஒரு முக்கியமான வழிகாட்டல். இந்த வழிகாட்டலை தொடர்ந்து அடுத்து நாம்
பார்க்க போகின்ற நூல் வந்து யாருடையதென்றால் ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய ஒரு தொகுப்பு. என்ன அந்த தொகுப்பு என்று சொன்னால், ஷாபான் மாதம் தொடர்பான 32 பயன்கள் என்பதுதான் இந்த தொகுப்பு. இந்த தொகுப்பை பொறுத்தவரையில் நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நாம் ஷாபானுடைய மாதத்திலே இருக்கின்றோம். நாம் ஷாபானுடைய மாதத்தில் இருக்கின்றோம். முதலாவது பயனாக என்ன சொல்கிறார், புக்கை வந்து குரூப்லேயும் போட்டிருக்கிறோம், தேவையானவங்க பார்த்துக்கொள்ளலாம். ஓகேயா, சரி. இப்போ ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் இப்போ ஹிஜ்ரி மாத கணக்கின்படி எத்தனையாவது மாதம்? 8வது மாதம். எத்தனை மாதம்? 8வது மாதம். அது எந்த மாதங்களுக்கு மத்தியில் இருக்குது? ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில். ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் உள்ள மாதம் தான் எது? ஷாபான் மாதம். புரியுதா? அப்ப எனவே ஷாபான் என்ற பேர் வருவதற்கான காரணத்தை பற்றி குறிப்பிடும் போது, அரபுக்கள் கானு யதஷஅபூன் என்றால் என்ன செய்வாங்க? யதஃபர்ரகூன், பிரிந்து செல்வார்கள். ஃபீஹி லிதலபில் மியாஹ், அப்ப தண்ணீரை தேடி என்ன செய்வார்களாம்? அவங்க பிரிந்து செல்வார்கள் என்ற அடிப்படையில் இந்த பெயர் வந்திருக்கிறது என்ற ஒரு காரணத்தை குறிப்பிடுகின்றார்கள். சரியா? சரி. எனவே அதே போன்று அந்த கபாயில்கள் வந்து என்ன செய்வாங்க? கபாயில்னா கோத்திரங்கள் என்ன செய்வார்கள்? பிரிந்து செல்வார்கள் என்ற அடிப்படையில். அதே போன்று ஷாபான் வார்த்தைக்கு வஹர, வெளிப்பட்டது என்றால் ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் இஸ்லாம் வெளிப்படக்கூடிய மாதம் என்ற அடிப்படையில் இந்த இப்படியெல்லாம் இந்த ஷாபான் என்ற இந்த பேர் இதற்கு இருக்கிறது. இது வந்து முதலாவது ஷாபான் என்ற பேர் சம்பந்தமான விடயம். ஓகே, சரி. ரெண்டாவது விஷயம் என்ன? ரெண்டாவது விஷயம் சரியா? கேட்கும்போது திரும்ப சொல்ல, தூங்கக்கூடாது. சரியா? அப்ப ஷஹரு ஷாபான், ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் ஷஹரு முபாரக், அது ஒரு பாக்கியமிக்க மாதம். யக்ஃபலு நாசு அன்ஹு, மக்கள் அந்த மாதம் விஷயத்தில் பாராமுகமாக இருக்கிறாங்க. அது ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் உள்ள ஒரு மாதம். அதில் வயுஸ்தஹப்பு இக்ஸாரு சியாமி ஃபீ, அதில் உபரியான நோன்புகளை அதிகம் நோட்பது என்பது ஒரு விரும்பத்தக்க விடயம், விரும்பத்தக்க விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு எந்த ஹதீஸை கொண்டு வராங்க? உசாமத் இப்னு ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. புரியுதா அவன் சொல்றது? அந்த அதில் வந்து அந்த கீழே குறிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பேர் சம்பந்தமான விஷயம் இப்னு கஸீர் லிசானுல் அரபில் எல்லாம் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவங்க கேட்குறாங்க, லம் அரக தஸூமு ஷஹரம் மின் ஷூரி மா தஸூமு மின் ஷஅபான், ஷஅபானில் நீங்கள் நோன்பு நோட்பதை போன்று நான் வேறு மாதங்கள் நீங்கள் நோன்பு நோட்பதை பார்க்கவில்லையே அப்படின்னு கேட்குறான். ரமலான் வந்து நோன்பு கடமை என்பது தெரியும், அது கடமை, நோன்பு கடமையான மாதம். அப்போது அவங்க சொல்றாங்க, ஷஹருன் யக்ஃபலு நாஸ் அன்ஹு பைன ரஜப் வ ரமலான், ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் உள்ள இந்த மாதம் விஷயத்தில் மக்கள் பாராமுகமாக இருக்கிறாங்க, அலட்சியமாக இருக்கிறாங்க. வஹுவ ஷஹருன் துர்ஃபஅ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் அந்த மாதத்துடைய சிறப்பு என்ன சொல்லுங்க? அந்த அதாவது அகிலங்களுடைய இறைச்சகன் ரப்பின் பால் அமல்கள் உயர்த்தப்படும் மாதம், அமல்கள் உயர்த்தப்படும் மாதம். எனவே உஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம், நான் நோன்போடு இருக்கும் நிலையில் எனது அமல்கள் அவன் பால் உயர்த்தப்படுவதை விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி நசாயில 2357, ஷேக் அல்பானி ரஹிமத்துல்லாஹி ஹஸன் இந்த செய்தியை சொல்கிறார். அவரது ஸஹீஹால 1898 இந்த ஹதீஸ் வருகிறது. சரி, எனவே இதுல நோக்கம் புரிந்து விட்டது. என்ன நோக்கம்? அப்ப ஷாபான் நபி அவங்க நோன்பு நோட்டு அதிகமாக உபரியான நோன்புகள் நோட்டது நோக்கம் என்ன? அமல்கள் அல்லாஹ்வின் பால் உயர்த்தப்படுது. நோன்பு மட்டுமா? எல்லா அமல்களும் உயர்த்தப்படுது. அப்ப நபி அவங்க எதை விரும்பினாங்க? தான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எனது அமல்கள் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன். சரி, மூன்றாவது ஃபாயிதா, மூன்றாவது பயன். ரெண்டு பயன் ஞாபகம் இருக்குதா? முதலாவது பயன், ரெண்டாவது பயன் முடிஞ்சு. இப்ப மூன்றாவது பயன். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு மின் ஷஅபான் ததவ்வுஅன் மா லா யஸூமு மின் கைரிஹி மின் அஷ்-ஷுஹூரி வ கான யஸூமு காலிபஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தில் ஏனைய மாதங்களை விட உபரியான நோன்புகளை அதிகமாக நோற்றார்கள், உபரியான நோன்புகளை அதிகம் நோற்றார்கள். சரி, இதுக்கு யாருடைய ரிவாயத் பாருங்க? உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூறுவது போன்று, மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல சியாம ஷஹரின் கத் இல்லா ரமதான் வ மா ரஅய்துஹு ஃபீ ஷஹரின் அக்ஸர மின்ஹு சியாமன் ஃபீ ஷஅபான். நபி அவங்க முழுமையாக ஒரு மாதத்தை நோன்பு நோற்றாங்கடா, அது எந்த மாதம் தான்?
ரமதானுடைய மாதம். அவர்கள் அதிகம் நோன்பு நோற்ற மாதம் எது? ஷஅபானுடைய மாதம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு குறிப்பிடுறாங்க. இது புகாரில் 1969, முஸ்லிமில் 1157. வல்லஃப்து லஹு என்ன அர்த்தம்? போன வகுப்புல படிச்சிருந்தானே இருக்கு. வல்லஃப்து லஹு என்ன அர்த்தம்? இப்ப இதுல வந்த இந்த வாசகம் புகாரில் உள்ளதா முஸ்லிமில் உள்ளதா? முஸ்லிம் ரெண்டாவது தான் சொல்லப்படுது, அப்படிதானே? முஸ்லிம் புகாரி முதல்ல சொல்லி ரெண்டாவது முஸ்லிம் சொல்றார். சொல்றாரு வல்லஃப்து லஹு. அப்ப எதுல இந்த வாசகம் இருக்குது? அப்ப இந்த வாசம் முஸ்லிம்ல உள்ள வாசம். நல்லா புரிஞ்சு. நான் போனது அவங்க சொன்னா இல்லையா, கடைசியா ஒரு நூல் வந்து அந்த நூலுக்கு அடுத்து வல்லஃப்து லஹு ஒன்று வந்தா அந்த கடைசியா வர நூல் இருக்கு தானே, அந்த நூல்ல இடம்பெற்ற வாசம் தான் இது வல்லஃப்து லஹு. முஸ்லிம்ல இடம்பெற்ற வாசம். அப்ப எனவே அடுத்து வாங்க. வஃபி ரிவாயத்தின் கான யஸூமு ஷஅபான குல்லஹு கான யஸூமு ஷஅபான இல்லா கலீலன். இன்னொரு ரிவாயத்தில் வருது ஷஅபான் முழுவதும் நபி அவர்கள் நோன்பு நோட்பவர்களாக இருந்தார்கள். இந்த முழுவதும் என்பதை அதிகம் என்ற விளக்கத்தான் எடுப்பாங்க, சரியா? அதே போன்று கான யஸூமு ஷஅபான இல்லா கலீலன் என்ன, குறைவாகவே தவிர என்ன செய்வாங்க, அவர்கள் நோன்பு நோட்பார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடத்தில் ஒவ்வொரு மாதிரி என்ன செய்திருக்கிறாங்க, நடந்து கொண்டிருக்கிறாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நான்காவது பயன் என்ன? லம் யகுன் ரசூலுல்லாஹி யஸூமு ஷஹரைனி முத்ததாபியைனி இல்லா ஷஅபான வ ரமதான். அப்ப நபி அவங்க தொடர்ந்து 2 மாதம் நோன்பு நோட்றாங்கடா, அது என்னென்னதான்? ஷஅபானும் ரமதானும். அப்ப ஷஅபான்ல எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? வகான யஸூமு அக்ஸர ஷஅபான். என்ன அர்த்தம்? ஷஅபான்ல அதிகம் நோன்பு நோட்பு வந்தாங்க. வயசிலுஹு பி ரமதான், அடுத்து அதை தொடர்ந்து வரக்கூடிய ரமதான் முழுவதும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி பாருங்க. கமா காலத் உம்முல் முஃமினீன், இல்ல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. இதுல யார் வராங்க? மூமின்களுடைய தாய்மார்கள் யாரு? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் கவனிங்க. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்று புரிஞ்சுக்கொள்ளாங்க. ஹதீஸ்ல அறிவிக்கிறவங்களையும் கவனிங்க, யாரெல்லாம் அறிவிக்கிறாங்க இந்த செய்திகள் என்றதை பார்க்கணும். மா ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஷஹரைனி முத்ததாபியைனி இல்லா ஷஅபான வ ரமதான். அப்ப நபி அவங்க தொடர்ந்து 2 மாதம் நோன்பு இருந்தாங்க என்பது எதுதான்? ஷஅபான், அடுத்தது ரமதான். அப்ப இந்த செய்தி எங்க வருது? இந்த செய்தி பாருங்க, திர்மிதியில 736, நசாயில 2356, சரியா? சரி, அதுக்கு மேலுள்ள செய்தி அது வந்து புகாரில் 1970, முஸ்லிம் 1156, முஸ்லிமுடைய லஃப் முஸ்லிம்ல வரக்கூடிய. சரி, 5வது விஷயத்துக்கு வாங்க. 5வது பயன் என்ன? அதாவது யக்ஃபுலு நாஸ் அன் ஷியாமி ஷஹரி ஷஅபான். ஷஅபான்ல நோன்பு நோக்கக்கூடிய விஷயத்தில், அதாவது சுன்னத்தான நோன்புகள் நோக்கும் விஷயத்தில் மக்கள் அலட்சியமாக பாராமுகமாக இருக்கிறான். என் அருமையான சகோதரர்கள், லியன்னஹு மஸ்பூகுன் பிஷஹரின் ஹராம் வஹுவ ஷஹ்ரு ரஜப். ஷஅபானுக்கு முந்தைய மாதம் எது? ரஜப். அது எப்படியான மாதம்? புனிதமான மாதம், சரியா? எனவே வசியாமுல் அஷ்ஹுருல் ஹுரும் ஃபில் ஜும்லத்தி முஸ்தஹப். நாங்கள் ஒரு செய்தியை படித்தோம், புனிதமான மாதங்கள்ல நோன்பு இருப்பது சுன்னான்ற ஒரு செய்தியை நாங்கள் படித்தோம். அந்த செய்தியுடைய தரம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனா இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார். என்ன? தூன இத்திகாதி ஃபதீலத்தி மக்சூஸா லி ரஜப் பி ஹுசூஸி தூன கைரிஹி. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ரஜப் மாதத்துக்கென்று ஒரு தனியான சிறப்பு இருக்கிறது, ரஜபுக்கென்று தனியான சிறப்பு இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையில் அல்ல, பொதுவாக புனிதமான மாதங்கள்ல என்ன செய்யறது? நோன்பு நோக்கலாம் என்ற அடிப்படையில். அடுத்து ஷஅபானுக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் என்ன? பாக்கியமிக்க ரமதானுடைய மாதம். அப்ப அந்த 2க்கு மத்தியில் வரக்கூடிய மாதமாக ஷஅபான் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதிகமான மக்கள் இதுல சுன்னத்தான நோன்புகளை வைக்கக்கூடிய விஷயத்துல கவனீனமாக இருக்கிறாங்க என்ற விஷயத்தை இங்கு சுட்டி காட்டுகிறார்கள். இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, 6வது விஷயம் என் அருமையான சகோதரர்களே, 6வது பயனாக கவுலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்று, ஸாலிக ஷஹ்ருன் யக்ஃபுலு நாஸ் அன்ஹு பைன ரஜப் வ ரமதான். இதில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஜபுக்கும் ரமதானுக்கும் மத்தியில் உள்ள இந்த மாதம் விஷயத்தில் மக்கள் பாராமுகமாக அலட்சியமாக இருக்கிறாங்க. அப்ப இதுல வந்து ஃபீஹி இஷாரத்துன் லத்தீஃபா, இதுல வந்து ஒரு நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான விஷயம் ஒன்று இருக்கிறது. என்ன என்றால், அதாவது மனிதர்கள் எதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், மனிதர்கள் அலட்சியமாக இருக்கக்கூடிய நேரங்கள் தானே, மனிதர்கள் அலட்சியமாக பாராமுகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல நாம் எம்மை அமல்களில் ஈடுபடுத்திக் கொள்வது. புரியுதா சொல்றது? புரியுதா இல்லையா? எப்படி? மக்கள் வந்து அந்த அந்த சந்தர்ப்பம், அந்த நேரம், அதுல எல்லாம் மக்கள் என்ன செய்வாங்க?
கவனஈனமாக வேறு வேறு விஷயங்கள்ல இருக்கின்ற போது நாம் என்ன செய்வது? அமல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது. வஅன்னதாலிக மிம்மா யுஹிப்புஹுல்லாஹு வ யர்தா. இதை அல்லாஹ் என்ன செய்கிறான்? விரும்பக்கூடியதாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடியதாக இந்த விடயம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் சொல்ற பாருங்க, வலிதா கான பஅது ஸலஃப். அதனால தான் முன் சென்ற அந்த அறிஞர்கள்ல, நல்லோர்கள்ல சிலர் எப்படி என்றால், யஸ்தஹிபூன அத்ததவ்வு பைனல் மக்ரிபி வல் இஷா. மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் என்ன செய்வாங்க? சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதை விரும்புவவர்களாக இருந்தார்கள். புரியுதா? மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதை விரும்புவவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் வயக்குல் அவங்க சொல்லுவாங்க, ஹிய சாஅத்து கஃப்லா. ஹிய சாஅத்து கஃப்லா அப்படின்னு அர்த்தம். மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடிய நேரம். மக்கள் பெருசா அதுல என்ன இபாதத்துல கவனம் எடுக்க மாட்டாங்க. புரியுதா அவங்க சொல்றது? எனவே அதே போன்றுதான் வஃபுத்தில கியாமுல் லைல் ஃபி ஸுல்ஸில் அஹீர். அப்ப இரவு தொழுகை எங்க சிறப்பாக்கப்பட்டிருக்குது சொல்லுங்க. அதாவது இரவை மூன்றாக பிரித்து அந்த இறுதி பகுதி இருக்குதா இல்லையா? அந்த இறுதி பகுதியில இரவு தொழுகை என்ன செய்யப்பட்டிருக்குது? சிறப்பாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? லிகஃப்லதி அக்ஸரின் நாஸி ஃபீ அனி ஸிக்ர். அதிகமான அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க? தூங்குவாங்க. அப்படிதானே? அந்த நேரத்தில் அதிகமான என்ன செய்வாங்க? தூக்கத்தில், உறக்கத்தில் இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்தில் மக்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வது, தொழுவது என்பது மிக குறைவாக இருக்குது. எனவே அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருக்குது? தொழுகைக்கு, துஆவுக்கு மிக சிறந்த நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்றாங்க? ஹதீஸ்ல பாருங்க, அக்ரபு மா யகூனு ரப் மினல் அப்தி ஃபீ ஜௌஃபில் லைலில் ஆகிர். அப்ப அடியான் ரப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் எது? இரவினுடைய அந்த பிந்திய பகுதி. فإن استطعت أن تكون ممن يذكر الله في تلك الساعة فكن. அந்த நேரத்தில் நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்கள் ஒருவராக நீங்க இருக்க முடிந்தா என்ன செய்யுங்க? அப்படி ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த செய்தி எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, திர்மிதியில 3579, நசாயில 572. சரி. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதுல நாங்க முக்கியமாக தெரிந்து கொண்ட விஷயம் என்ன? மக்கள் அலட்சியமாக, பாராமுகமாக இருக்கக்கூடிய எப்படியான நேரங்களில் நாம் நம்மை அமல்களில், இபாதத்துகளை ஈடுபடுத்திக் கொள்வது என்பது என்ன சிறப்பு? அதனுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரிதான் கடை தெருவுகள்ல, கடை வீதிகள்ல மக்கள் பெரும்பாலும் எதில் இருப்பாங்க? உலக விஷயங்கள்ல தான் இருப்பாங்க. அப்ப அந்த இடங்கள்ல நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யறது, அல்லாஹ் நினைவு கூறுவது என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று வீணான சபைகள்ல, வீணான பேச்சுக்கள் பேசக்கூடிய இடங்கள் நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அந்த இடங்கள் நாங்கள் இருக்கவும் கூடாது. அதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, ஹைர். அடுத்து ஏழாவது விஷயம் என்ன? அதாவது இப்படி பாராமுகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த செய்யக்கூடிய அமல்களில் உள்ள பயன்கள் என்ற அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, அன்னல் முஸ்லிம இதா அஹ்யா அவ்காத்த கஃப்லத்தின் நாஸி பித்தாஅத்தி கான ذلك அக்ஃபா லிஅமலிஹி. இது ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்றாரு இதுல? உதாரணமாக, மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்க அமல் செய்வது என்பது என்ன செய்ய நிறைய பேருக்கு தெரியாது. அது மறைமுகமான அமலாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்? மறைமுகமான அமலாக தான். எப்படி மறைமுகமான அமலா இருக்கும்? இப்ப பிந்திய இரவுல எழும்பி தொழுதா யாருக்கு தான் தெரியும்? அவருக்கு தான் தெரியும். அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் அது தெரியும். அப்ப எனவே அதே போன்று இப்படி மக்கள் பாராமுகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களை அமல்களை ஈடுபடுத்திக் கொள்வது என்பது அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று இஹ்ஃபாஉ நவாஃபில் தாஅத் அக்ரபு இலல் இஹ்லாஸ். உபரியான வணக்கங்களை நீங்க மறைமுகமாக செய்வது எதற்கு நெருக்கமானது? இஹ்லாஸ். எதற்கு? இஹ்லாஸுக்கு மிக நெருக்கமானது. புரியுதா சொல்றது? உபரியான வணக்கங்களை நீங்க மறைவாக செய்வதுக்கு நாங்கள் பெரிய ஆதாரமா எதை சொல்லலாம்? உபரியான வணக்கம் எந்த ஹதீஸ் சொல்லலாம் பலமானதாக? அதாவது நாங்க உபரியான தொழுகைகளை வீட்டில் தொழுறது இருக்குதானே, அந்த ஹதீஸ். உபரியான தொழுகை எங்க தொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? வீட்டில் தொழுவதை ரசூலுல்லாஹ் ஆர்வப்படுத்தி சொன்ன ஹதீஸை நீங்க எடுத்தீங்கடா, இதுக்கு மிக பலமான ஆதாரமாக இருக்கிறது. ஏன்? உபரியான வணக்கங்கள் நாங்கள் மறைவாக செய்தல் என்பது இஹ்லாஸுக்கு என்னது? மிக நெருக்கமானது என்பதை சொல்கிறார். எனவே ஃபல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் லா யஅமு அலா நஃப்ஸிஹி அர்ரியா. அப்ப யாரும் சொல்ல முடியாது, எனக்கு முஹஸ்ஸிதி எல்லாம் வரமாட்டாது, எனக்கு முஹஸ்ஸிதியே வராது என்று சொல்லி யாருக்கும் சொல்ல முடியுமா? உத்தரவாதம் இருக்கிறதா? எனவே ஒரு அடியான் அமலை வெளிப்படுத்தும் போது சில நேரங்கள் என்ன செஞ்சிடலாம், அவனை மீறி முஹஸ்ஸிதி வந்து விடலாம். எனவே மறைமுகமாக செய்வது என்பது என்னதான் மிக சிறப்பானது என்பதை இதுல இந்த செய்தியை இதுல இந்த செய்தி இங்க குறிப்பிடுகிறார். இப்ப நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த விஷயம்
இமாம் இப்னு ரஜப் ரஹிமத்துல்லாஹ் லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலில் 131 பக்கத்தில் வருது. அடுத்து 8வது பயன். சொன்ன பயனில் ஞாபகம் இருக்குதா? பயன் ஞாபகம் இருக்குதா? வட ஞாபகம் இருக்குதா? சரி, ஹைர். அப்போ அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, 8வது விஷயம் இதில் சொல்றாங்க. அப்போ சியாமு ஷஹர் ஷஅபான் அஃதலு மின் சியாமி அஷ்ஹுரில் ஹுரும் என்ற ஒரு விஷயத்தை சொல்றார். என்னென்றால், அதாவது புனிதமான மாதங்களில் நோக்கக்கூடிய நோன்பை விட ஷாபானில் நோக்கக்கூடிய நோன்பு என்னது சிறப்பானதுன்னு சொல்றார். சரியா? லிஅன்ன ஷஹர ஷஅபான் மஅ ரமலான் பிமன்சிலத்தி சுனனி ரவாத்திபி மஅல் ஃபராயில். ஒரு விளக்கம். என்ன விளக்கம்டா, சுனனுர் ரவாத்திப் என்ன சொல்லுங்க. சுனனுர் ரவாத்திப் முன்பின் சுன்னத்து. ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் தொழக்கூடிய தொழுகைக்கு என்ன சொல்லுவோம்? சுனனுர் ரவாத்திப் என்று சொல்லுவோம். அப்ப அது இந்த சுனனுர் ரவாத்திப் என்பது ஃபர்லான அந்த முன்பின் தொழுகைகளுக்கு முன்பின் உள்ள இந்த சுன்னத்துகளை பொறுத்தவரையில இது எப்படி சிறப்புக்குரியதாக இருக்கிறதோ அதே போன்றுதான் ஃபர்லான நோன்புக்கு முன் உள்ள ஷஅபானுடைய சுன்னத்தான் நோன்புடைய அந்தஸ்து. விளங்கிட்டா இல்லையா? விளங்கிட்டு. சரியா? அப்ப எனவே அது ஃபர்லோடு எப்படி தொடரப்பட்டு இருக்கிறதோ அதே போன்று ஷஅபான நோக்கப்படும் சுன்னத்தான் நோன்புகள் எதோடு தொடரப்பட்டு இருக்கிறது? ஃபர்லான நோன்போடு, அந்த ரமதானுடைய நோன்போடு தொடரப்பட்டு இருக்கிறது என்ற அடிப்படையில் ஒரு சிறப்பை சொல்றான். புரியுது அவன் சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று கமா அன்ன சுனனர் ரவாத்திப் அஃதலு மின ததவ்வுஇல் முத்லக் பிஸ்ஸலா. என்ன போயிட்டுது? சுனனுர் ரவாத்திப் என்ற உபரியான தொழுகைகள் பொதுவான சுன்னத்துகளை விட என்னது சிறப்பானது. பொதுவான சுன்னத்துகளை விட சிறப்பானது. புரியுது அவன் சொல்றது? அப்ப அது போன்றுதான் இந்த ஷஅபானுடைய இந்த நோன்பும் அதே போன்று ரமதானுக்கு பிறகு உள்ள ஷவ்வாலுடைய நோன்பும் சிறப்புக்குரியது ஏனைய நோன்புகளை விட என்ற ஒரு விளக்கத்தை சொல்கிறார். இந்த விளக்கத்தை யார் சொல்றாங்கடா, இமாம் இப்னு ரஜப் ரஹிமத்துல்லாஹ் தனது லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலில் தான் இந்த செய்தியை பதிவு செய்கிறார். ஹைர். அடுத்து 9வது விஷயம் கவனிங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரமதான் நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு ஷஹருல்லாஹில் முஹர்ரம். எதில் நோக்கப்படும் நோன்பு? முஹர்ரம் மாதம் நோக்கப்படும் நோன்பு. அவர் சொன்ன கோணம் வேற, இது வேற. அந்த அவர் சொன்ன ஒரு கோணம் இருக்கு, அந்த கோணத்தோட சேர்த்து விளங்க. வஅஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல். ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எது? இரவு தொழுகை. புரியுது அவன் சொல்றது? எனவே என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபத்ததவுல் முத்லக் பிஸ்ஸௌமி அஃதலுஹு ஃபி முஹர்ரம் ثم باقي الاشهر الحرم كما ان افضل التطوع المطلق بالصلاه قيام الليل. எனவே இந்த பொதுவான நோன்புகள்ல சிறப்பான நோன்பு என்பது முஹர்ரம் மாதம் நோக்கப்படுகின்ற சுன்னத்தான நோன்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு பிறகுதான் ஏனைய புனிதமான மாதங்களுடைய நோன்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் பொதுவான சுன்னத்துகள் வரும்போது, அதுல பொதுவான உபரியான சுன்னத்துகள் வரும்போது அதுல மிக சிறந்தது எது? இரவில் தொழப்படும் அந்த தொழுகை என்ற விஷயத்தை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். எனவே ஷாபானுடைய நோன்பை பொறுத்தவரையில் அது அதை தொடர்ந்து ரமதானுடைய நோன்பு வருகிறது. அதே போன்று ரமதானுக்கு பிறகு ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் வருகின்றன. இது ஏனைய உபரியான நோன்புகளை விட இவைகள் சிறப்பானவைகள் என்ற விஷயத்தை சொல்கிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் கமா அன்ன அஃதலு ஸலா பஅதல் மக்தூபா வ சுனனுஹா ரவாத்திப். எனவே ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு சிறந்த தொழுகை என்ன? முன்பின் சுன்னத்துகள். அதே போன்று கியாமுல் லைல் என்பது இரவு தொழுகை. எனவே வர்ரவாத்திபு கப்லல் ஃபராயிது வ பஅதஹா அஃதலு மின் கியாமில் லைல். ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்பின் சுன்னத்துகளை பொறுத்தவரையில அது இரவு தொழுகையை விட சிறப்பானது என்பது இந்த ஜும்ஹூரில் உலமாக்களுடைய அதிகமானவற்றை நிலைப்பாடு இதாக இருக்கிறது. என்றால் அது ஃபர்லோடு தொடர்புடையதாக இருக்கின்ற காரணத்தால், இணைந்து இருக்கின்ற காரணத்தால் என்ற செய்தியையும் இமாம் இப்னு ரஜப் ரஹிமத்துல்லாஹ் தனது லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலில் குறிப்பிடுகின்றார். ஹைர். அடுத்து வாங்க, 10வது விஷயம் என்னவென்று சொன்னால், ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் அது அமல்கள் அல்லாஹ்வின் பால் உயர்த்தப்படுகின்ற வருடத்தில் ஒரு முறை. வருடத்தில் எந்த மாதம் அமல்கள் உயர்த்தப்படுது? ஷாபானுடைய மாதத்தில், வருடத்தில் ஷாபானுடைய மாதத்தில் உயர்த்தப்படுகிறது. அந்த ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். நபி அவர்கள் ஷாபான்ல ஏன் நோன்பு வைக்க விரும்பினாங்க? அமல்கள் அது உயர்த்தப்படுகின்ற மாதம். புரியுது அவன் சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நோன்போடு இருக்கும் நிலையில் தனது அமல்கள் உயர்த்தப்படுவதை விரும்பினார்கள். அப்ப ஏன் அதை ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க? அதனுடைய ஹிக்மத் என்ன, நுட்பம் என்ன என்பதை சொல்கின்ற போது, அதாவது
அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அது அங்கீகரிக்கப்படுவதற்கு என்ன செய்யும்? மிக நெருக்கமாக இருக்கும். அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கு நெருக்கமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் இவ்வாறான ஒரு வழிகாட்டலை முன்மாதிரியை வழங்கி இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் முஸ்லீம்களும் ஷாபானில் அதிகம் நோன்பு வைக்கக்கூடிய விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். சரி, அடுத்து வாங்க, அமல்கள் அல்லாஹ்வின் பால் உயர்த்தப்படக்கூடிய விஷயம். 11வது விஷயம் என்ன? அல்லாஹ்வின் பால் அமல்கள் உயர்த்தப்படுதல் என்பது நிகழக்கூடிய 3 சந்தர்ப்பங்கள். எத்தனை சந்தர்ப்பங்கள்? 3 சந்தர்ப்பங்கள். சரியா? இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இமாம் இப்னு கய்யிம் ரஹிமத்துல்லாஹ் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி இது. அவர் தரீகுல் ஹிஜ்ரத் நூல்ல, அதே மாதிரி லத்தாயிஃபுல் மாரிஃப்ல வரக்கூடிய செய்தி. அர்-ரஃப்உல் யௌமி, அர்-ரஃப்உல் யௌமி என்றா ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படுதல். ஃபீ குல்லி யௌமின் மர்ரத்தைன், ஒவ்வொரு நாளும் 2 தடவை அமல்கள் அல்லாஹ்வின் பால் உயர்த்தப்படுகின்றன. எத்தனை தடவை? 2 தடவைகள். மர்ரத்தன் பில்லைல் வ மர்ரத்தன் பின்னஹார். ஒன்று வந்து இப்ப இரவில் ஒரு முறை, பகல்ல ஒரு முறை. எந்த ஹதீஸின் அடிப்படையில? யுர்ஃபஉ இலைஹி அமலுல் லைலி قبل அமலின் நஹார் வ அமலுன் நஹாரி قبل அமலில் லைல் என்ற ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் 179வது என்ன வருது? என்ன அர்த்தம் சொல்லுங்க? யுர்ஃபஉ இலைஹி அமலுல் லைலி قبل அமலின் நஹார் என்ன அர்த்தம்? இரவுடைய அமல்கள் என்ன செய்யப்படும்? பகலுக்கு முன்னால் உயர்த்தப்படும். வ அமலுன் நஹார் قبل அமலில் லைல், என்ன? பகலுடைய அமல்கள் இரவுடைய அமல்களுக்கு முன்னால் உயர்த்தப்படும். இப்ப இவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. இவ்வளவு பெரிய சிறப்பு. நாம் செய்யக்கூடிய அமல்கள் உண்மையில் இறைவனுக்கு பொருத்தமானதா செய்யறோம் என்றது நாங்க நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்ப இப்படி அல்லாஹ் கவனம் எடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கண்காணிக்கிறான், கவனிக்கிறான். இப்படி அமல்கள் என்ன செய்யப்படுது? அவன் பால் உயர்த்தப்படுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, வயுர்ஃபு அமலுல் யௌம் ஃபி ஆஹிரி, நாளுடைய கடைசியில் என்ன செய்யப்படும்? அமல்கள் அவன் பால் உயர்த்தப்படும். அதே போன்று இரவுடைய அமல்களும் அதனுடைய கடைசியில் என்ன செய்யப்படும்? இறைவன் பால் உயர்த்தப்படும். இதற்கு எந்த ஹதீஸை இங்கே கொண்டு வரார் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் ஹதீஸ்ல வருது, யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார். அப்படிதானே? உங்களை தொடர்ந்து வரக்கூடிய மலக்குகள், இரவுல வரக்கூடிய மலக்குகளும் இருக்கிறாங்க, பகல்ல வரக்கூடிய மலக்குகளும் இருக்கிறாங்க. இந்த மலக்குகள் எங்க சந்தித்துக் கொள்வாங்க? வயஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ர் வ ஸலாத்தில் அஸ்ர். எதுல? ஃபஜ்ருடைய தொழுகைகளை சந்திப்பாங்க, அஸ்ருடைய தொழுகைகளை சந்திப்பாங்க. புரியுதா சொல்றது? அப்ப எனவே இவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வார்கள்? செல்வார்கள். அல்லாஹ்விடத்திலே சென்று அல்லாஹ் யாவற்றையும் அறிந்து அல்லாஹ் கேட்பான், எனது அடியார்களை எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள் என்று சொல்லும்போது, அவர்களை தொழுகையில் தான் விட்டு வந்தோம், நாம் செல்லும் போதும் அவங்க தொழுகையில தான் இருந்தாங்க என்ற இந்த ஹதீஸ், இது ஃபஜ்ருடைய அஸ்ருடைய தொழுகையுடைய சிறப்பையும் சொல்லக்கூடிய ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான ஹதீஸ். அடுத்து பாருங்க, ஃபமன் கான ஹீனைன் ஃபீ தாஅத்தின் பூரிக லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ ஃபீ அமலிஹி. அல்லாஹு அக்பர். எனவே யார் அந்த நேரத்தில் அமல்களுக்கு பாக்கியம் செய்யப்படுகிறாரோ, அமல்களை செய்வதற்கு அவர் பாக்கியம் அளிக்கப்படுகிறதோ, நிச்சயமாக அவரது ரிஸ்கிலும் அவரது அமலிலும் பரக்கத்து செய்யப்படும் என்ற விளக்கத்தை இமாம் இப்னு ஹஜர் ரஹிமத்துல்லாஹ் அவங்க தனது ஃபத்ஹுல் பாரியில குறிப்பிடுகிறார்கள். 2ஆம் பாகம் 37ஆம் பக்கத்தில். எவ்வளவு முக்கியமான இடம் என்று பாருங்க. அந்த 2 தொழுகைகளுடைய நேரங்கள் எவ்வளவு முக்கியமானவைகள். எனவே நறுமையான சகோதரர்களே, வலிதா கான் அல்-வஹாக், இமாம் அல்-வஹாக் ரஹிமத்துல்லாஹ் சொல்கிறாங்க, அவங்க எபுக்கி ஆஹரன் நஹார், அவங்க பகலுடைய கடைசியில் அழுவார்கள். சுப்ஹானல்லாஹ், பகலுடைய கடைசியில் என்ன செய்வார்கள்? அழுவார்கள். யாரு? இமாம் அல்-வஹாக் ரஹிமத்துல்லாஹ். அவங்க சொல்லுவாங்க, வயகூல், எப்படி சொல்லுவாங்களாம்? லா அத்ரி மா ருஃபிஅ மின் அமலி, எனது அமல்கள் உயர்த்தப்பட்டதா என்று எனக்கு தெரியாது. லா அத்ரி மா ருஃபிஅ மின் அமலி, எனது அமலிலிருந்து உயர்த்தப்பட்டதா என்பதை நான் அறிய மாட்டேன் என்று சொல்லி அழுவார்கள் என்ற செய்தியை எங்க பார்க்கலாம் என்று சொன்னால், இமாம் இப்னு ரஜப் ரஹிமத்துல்லாஹ் லத்தாயிஃபுல் மாரிஃப் என்ற நூல்ல 127ஆம் பக்கத்தில் நீங்க பார்க்கலாம். அருமையான சகோதரர்களே, அப்ப அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை? 3. எந்த இமாம் சொல்றான்னு சொன்னோம்? இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமத்துல்லாஹ். அழுதுதான் இமாம் வஹாக். அந்த கூற்று சொல்லக்கூடியவங்க இமாம் இப்னுல் கய்யிம், இமாம் அதே போன்று இமாம் ஹாஃபிஸ் ரஜப். சரி, 2வது என்ன? அல் அர்துல் உஸ்பூஇ. அல் அர்துல் உஸ்பூஇ, வாரத்துல ஒரு முறை அமல் எடுத்து காட்டப்படும். ஒரு முறைனா 2 முறை. ஃபத்உரது அமாலு குல்ல உஸ்பூ மர்ரத்தைன், ஒரு வாரத்தில் 2 முறை அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காண்பிக்கப்படும். யௌமல் இஸ்னைன் வல் ஹமீஸ், எப்ப? திங்கள் வியாழன். கமா ஃபில் ஹதீஸ் துஉரது அமாலுன் நாஸ் ஃபீ குல்லி ஜும்அத்தின்,
இங்க ஃபி குல்லி ஜும்ஆத்தின் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? ஒவ்வொரு வாரத்திலும், ஜும்மா நாள்கள்ல. ஃபி குல்லி ஜும்ஆத்தின் ஒவ்வொரு வாரத்திலும். ஐ உஸ்பு மர்ரத்தைன், எத்தனை முறை? 2 முறை. யௌமல் இஸ்னே வ யௌமல் ஹமீஸ், திங்கள் வியாழன். இந்த 2 நாட்களும் அமல்கள் என்ன செய்யப்படுது? அல்லாஹ்வின் பால் உயர்த்தப்படுகிறது. இல்லையா? வியாழக்கிழமை தான் லீவு நாள், என்ன செய்யக்கூடாது? பாவத்தில் செய்யக்கூடாது. புரியுதா? வயகுஃபரு லிகுல்லி அப்தின் முஃமினின், ஒவ்வொரு மூமியான அடியானுடைய பாவம் மன்னிக்கப்படும். இல்ல அப்தன் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, யாருடைய பாவத்தை தவிர? 2 பேர் என்ன செய்யறாங்க? பிணக்கு கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பிணக்கு கொண்டவர்களாக இருக்கிறாங்க என்று சொன்னா என்ன சொல்லப்படும் என்றால், உத்துருக்கு ஹாதைனி ஹத்தா யஃபிஆ, அந்த 2 பேரும் சேரும் வரைக்கும் அவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லப்படும் என்ற ஹதீஸ் முஸ்லிம்ல 36வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. பாருங்க, ஒவ்வொரு வாரமும் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள் என்ன? திங்கள் வியாழன். அப்ப திங்கள் வியாழன் என்ன செஞ்சாங்க? அது எதற்குரிய நாட்கள்? சுன்னத்தா நோன்புக்குரிய நாட்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அப்ப வகான இப்ராஹிம் அன்-நஹஇ, இவரும் மிக பெரும் ஒரு இமாம் இப்ராஹிம் அன்-நஹஇ தாபி, இவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் தனது மனைவிடத்தில் என்ன செய்வார்கள்? சொல்லி அழுவார்கள். அவர்களும் அழுவார்கள். என்ன சொல்லுவாங்கடா? அல் யௌம துரது அமாலுனா அலல்லாஹி அஸ்ஸ வஜல், இன்றைய நாளில் எமது அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காண்பிக்கப்படும் நாள், எமது அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காண்பிக்கப்படும் நாள் என்று சொல்லி அழுவார்கள். இதுவும் லதாயிஃபுல் மாரிஃப்ல இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், 127 பக்கத்தில். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அமல்கள் உயர்த்தப்படுவதில் 3வது வகை என்ன? அர்-ரஃப்உ ஸனவி. அப்ப அர்-ரஃப்உ யௌமி, அர்-ரஃப்உ உஸ்பூஇ, அர்-ரஃப்உ ஸனவி. இல்லையா? அர்-ரஃப்உ ஸனவி என்ன? வருடத்தில் உயர்த்தப்படுவது. அப்ப ஃபதுர்ஃப அமாலுல் ஆம் குல்லிஹி ஜும்லத்தன் வாஹிதா ஃபி ஷஹரி ஷஅபான். அப்ப அந்த வருடத்துடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படும் இந்த மாதம், ஷஅபானுடைய மாதத்தில். இப்ப நாங்க இந்த படித்த ஹதீஸின் அடிப்படையில், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே அந்த ஹதீஸின் அடிப்படையில். அதே போன்ற நறுமையான சகோதரர் இன்னொரு ஒன்று சொல்றாங்க, சும்ம யுர்ஃபு அமலு உம்ரி குல்லிஹி பஅதல் மௌத், மரணத்துக்கு பிறகு மொத்த வாழ்வுடைய அமல்கள் என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். எனவே நறுமையான சகோதரர்களே, அவ்வாறு உயர்த்தப்பட்ட பிறகு என்ன செய்யப்படும்? அவரது ஏடு மூடப்பட்டு விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் அர்துன் ஆஹர், எடுத்து காண்பிக்கப்படுவதில், உயர்த்தப்படுவதில் இன்னும் ஒன்று. சரி, 12வது விஷயம் நறுமையான சகோதரர்களே, லிகுல்லி ஆருதின் ஹிக்மத்துன் யஅலமுஹா ரப்புனா சுப்ஹானஹு. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த எடுத்து காட்டக்கூடிய இந்த ஒவ்வொன்றிலும் என்ன இருக்கிறது? ஒரு நுட்பம் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அவற்றையெல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். வமினல்லாஹி தஆலா அர்-ரிசாலா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்தி வந்திருக்கிறது. வமினர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பலாக், நபி அவங்க அந்த செய்தி என்ன செய்தார்கள்? அல் பலாக், எத்தி வைத்தார்கள். வ அலைனா அத்-தஸ்லீம், நமக்கு என்ன இருக்குது? கட்டுப்படுதல். இந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, நாம் அதற்கு கட்டுப்படுதல். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துல 13வது விஷயம் என்ன தெரியுமா? அப்ப அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நேரத்தில் எதுல கவனம் எடுக்க வேண்டும்? அமல்களை அதிகப்படுத்துவதில் கவனம் எடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்கிறார். நபி அவங்க திங்கள் வியாழன் நோன்பை பொறுத்தவரையில் அந்த நோன்பும் அதைத்தான் நமக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. ஷாபானில் அதிகம் நோன்பு நோட்பதும் அதைத்தான் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. எனவே ஒருவர் இரவிலும் பகலிலும் அமல்களை அதிகப்படுத்த வேண்டும், அதன் மூலம் இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். சரி, 14வது விஷயம் நறுமையான சகோதரர்களே, ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை என்னதான் முக்கியமானது? இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை, அதாவது நான் செய்யக்கூடிய அமல்கள் நல்லவைகளா கெட்டவைகளா, இல்லையா? நான் எதை செய்து கொண்டிருக்கிறேன், எது உயர்த்தப்படுகிறது? எனவே ஒவ்வொருவரும் அதை சிந்திக்க வேண்டும். ஃபல்யக்தர் லினஃப்ஸிஹி மா யுர்ஃபஉ இலா ரப்பிஹி, ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும், முடிவு செய்ய வேண்டும். இறைவன் பால் என்னிலிருந்து எது உயர்ந்து செல்ல வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், முடிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்விடத்தில் அவருக்கு மகத்தான நற்கூலியும் இருக்கிறது, அதே நேரத்தில் பாவங்கள் என்றால் தண்டனையும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நமது அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அல்லது மறுக்கப்பட்டு விடுகிறதா என்ற விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? கவனம் எடுக்க வேண்டும். நாம் கவனம் எடுக்க வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. எனவே இதுவும் மிக முக்கியமானது. 15வது விடயம் என் அருமை சகோதரர்களே, அதாவது ஷஅபான் என்பது ரமலானுக்கு முன்னுள்ள மாதம். எனவே நோன்புக்கான ஒரு பயிற்சி வழங்கப்படுகிறது. என்ன வழங்கப்படுது? நோன்புக்கான
ஒரு பயிற்சி நமக்கு ஷாபான்ல கிடைக்கிறது. ஏன் என்றால் ரமலானுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு, ரமலானுக்கு நாம் நோன்புக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காக. அதே போன்று குர்ஆனை ஓதுவது நாங்கள் ஷாபான்ல அதிகப்படுத்துவது. ஏன் ரமலான்ல நமக்கு ஓதுவது என்பது அப்ப எளிதாக இருக்கும். அப்ப நமது நஃப்ஸை நாம் என்ன செய்ய வேண்டும்? தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எதுக்கு தயார்படுத்துறது? எதுக்கு? அப்படித்தானே, தயார்படுத்திக் கொள்றது. அப்ப நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சுன்னத்தான நோன்புகளை நோற்று, அதே போன்று நாம் குர்ஆனை அதிகமாக ஓதி இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல்களை செய்து நாம் முபாதரா என்ன? முபாதரா விரைந்து செல்லுதல். அல் முபாதரா இல தாஅத்தி ஃபி ஷஅபான், ஷஅபான்ல நல்ல அமல்கள் செய்வதில் நாம் விரைந்து செல்லுதல். ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அதற்காக தன்னை, ரமலானுக்காக தன்னை இவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சிலவங்க ரமலான் வரும்போது என்ன செய்யறாங்க? வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, எல்லாம் நடக்குது. எது இல்லை? மற்ற ஆன்மீக ரீதியான எந்த ஒரு தயாரிப்பும் இல்லை. ஆன்மீக ரீதியான எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் இல்லாமல் மற்ற ஏற்பாடுகள் நடக்குது. மற்ற ஏற்பாடுகள் என்ன செய்யுது? நடக்குது. இங்க முக்கியமானது எது? ஆன்மீக ரீதியாக தன்னை என்ன செய்ய வேண்டும்? அதற்காக தயார்படுத்த வேண்டும். இப்போ ரமலான்ல சிலவங்க பார்த்தீங்கன்னா முதல் நாள் நோன்பு பிடிச்சாங்கன்னா தலையெல்லாம் சுற்றி கிரி அப்படி நிற்கும். ஏன்னா அடுத்த ரமலான்ல தான் நோன்பு பிடிக்கிறது திரும்ப. அது வரைக்கும் எந்த நோன்பும் கிடையாது. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் பேச்சை பார்த்தீங்கன்னா கடும் தலைவலி அதுதான் பேசிக்கொண்டிருப்பாங்க. எனவே ஷஅபான் நாம் அதற்கு என்ன செய்யறது? நம்மை அதாவது கொஞ்சம் தயார்படுத்திக் கொள்ளுதல். அப்ப அது எளிதாக இருக்கும், இலகுவாக இருக்கும். நாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுதல். அப்ப எனவே ஒருவர் ஷஅபான்ல இவ்வாறு நோன்புகளை நோக்கின்ற போது அவர் அந்த நோன்புடைய இன்பத்தை அவர் கண்டுகொள்வார். அது அவருக்கு ரமலானுக்கு ஒரு சக்தியை, ஒரு ஆற்றலை, ஒரு ஆன்மீக ரீதியான பலத்தை அவருக்கு கொடுக்கும் ரமலானுக்குள் நுழைவதற்கு என்ற விளக்கத்தையும் லதாயிஃபுல் மாரிஃப் என்ற நூல்ல இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சரி, அடுத்து 16வது விஷயம். அருமையான சகோதரர்களே, அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நாங்கள் இப்ப சொன்ன மாதிரி பலர் என்ன செய்யறாங்க? இதை முறையிடுகிறார்கள் என்று சொன்னால் நோன்பு பிடிக்கிறது சிரமமாக இருக்குது, குர்ஆன் ஓதுவது சிரமமாக இருக்கிறது, நின்று வணங்குவது சிரமமாக இருக்கிறது. என்ன காரணம்? ரமதான்ல தான் செய்யறது, மறு அது முடிஞ்சா அவ்வளவுதான். ரமதான்ல தான் இதெல்லாம் செய்யறது, மறு அடுத்த ரமதான் வரும் வரைக்கும் எது கிடையாது? நோன்பும் கிடையாது, குர்ஆன் ஓதுறதும் கிடையாது, இரவு வணக்கம் நின்று தொழுதலும் கிடையாது. அப்ப எனவே அது என்ன செய்யும்? சிரமமாகத்தான் இருக்கும். எனவே ஒருவர் ஏனைய காலங்களில் அதற்காக தன்னை பயிற்றுவித்தல், குறிப்பாக ஷஅபானுடைய மாதத்தில் தன்னை அதற்காக பயிற்றுவித்தல் என்பது இதுல மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒருவருடைய நஃப்ஸ் என்பது தூக்கத்துக்கும் ஓய்வுக்கும் பழக்கப்பட்டு விட்டால் எது சிரமமாக இருக்கும்? அமல் செய்வது சிரமமாக இருக்கும், நின்று வணங்குவது சிரமமாக இருக்கும். எனவே இவ்வாறு சிரமமின்றி நாங்கள் என்ன செய்யலாது? வெற்றி அடைய முடியாது. சிரமம் இந்த அமல்கள் மூலம். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, என்ன சொன்னாங்க? சொர்க்கம் சிரமமானவைகள் கொண்டுதான் சூழப்பட்டு இருக்கிறது. தியாகங்கள் செய்ய வேண்டும். அதற்கான பயிற்றுவித்தல் என்பது தேவை. அருமையான சகோதரர், நாங்கள் இதுல ஒரு இமாம் அபூபக்கர் அல் பல்கி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ரஜப் மாதம் என்பது ஷஹரு ஸரா. ஸரா என்ன? பயிரிடுதல், இல்லையா? பயிரிடக்கூடிய மாதம். ஷஹரு ஷஅபான் ஷஹரு ஸகீ ஸரா. அப்ப ஷஅபான் வந்து என்ன? அந்த பயிருக்கு நீரை ஊற்றக்கூடிய, தண்ணீரை ஊற்றக்கூடிய மாதம். ஷஹரு ரமதான் ஷஹரு ஹசாதி ஸரா. ரமதான் என்ன மாதம்? அப்ப அறுவடை செய்யும் மாதம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? அறுவடைக்கு அப்படி நம்ம தயார்படுத்திக்கிறோம். அவ்வளவு வேகமாக இருக்க வேண்டும். புரியுது அவங்க சொல்றது என்ற ஒரு விளக்கத்தை அவங்க சொல்றாங்க. அதே போன்று இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. ரஜப் வந்து என்ன செய்யும்? காற்றை போன்று, கர்ரிஹ், எதை போன்று? காற்றை போன்று. ஷஅபான் வந்து எதை போன்று? மழை, மஸ்ருல் கைம், அதாவது கைம், மேகத்தை போன்று. ரமதான் என்பது மஸ்ருல் மத்தர், என்ன? மழையை போன்று என்ற ஒரு விளக்கமும் வருகிறது. இதுவும் லதாயிஃபுல் மாரிஃப்ல இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. எனவே யார் ரஜபில் வந்து என்ன செய்யல, விதையை பயிரிடவில்லையோ, ஷஅபான்ல நீரை ஊற்றவில்லையோ, அவர் என்ன செய்ய, எப்படி ரமதான்ல அவர் அறுவடை செய்வாரு என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? எனவே அதில் நாங்கள் இபாதத்துடைய இன்பத்தை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என் அருமையான சகோதரர்கள். எனவே ஃபல் நுபாதிர், நாம் வாய்ப்புகள் தவறுவதற்கு முன்னால் விரைந்து செயல்பட வேண்டும். யஹ்யா இப்னு முஆத் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது லஸ்து அப்கி அலா நஃப்ஸி இன் மாத்தத் இன்னமா அப்கி அலா ஹாஜத்தி இன் ஃபாதத். எனவே நான் மரணித்து விட்டேன் என்பதற்காக நான் அழவில்லை, மாறாக சந்தர்ப்பங்கள் தவறுவதை எண்ணி நான் அழுகின்றேன்.
வாய்ப்புகள் அல்லாஹ் தருகிறான். அந்த வாய்ப்புகள் தவறுவதை நான் என்ன செய்கிறேன், நான் அழுவதெல்லாம் அதற்காக என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தி ஹில்யத்துல் அவுலியா என்ற நூலில் வரக்கூடிய ஒரு செய்தி. 18வது செய்தி நறுமையான சகோதரர்களே, 17வது செய்தி, கான சலஃப் முன்னோர்கள், அந்த சிறந்தவர்கள் என்ன செய்வாங்க, ஷஅபான்ல தங்களை குர்ஆனை ஓதுவதற்காக தங்களை யதஃபர்ரா, அதுக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். பாருங்க, ஷஅபான்ல என்ன செய்வாங்களாம், குர்ஆனுக்காக. ஷஹரு ஷஅபான் ஷஹருல் குர்ஆன் சொல்றாங்க. வயக்குல் அவங்க எப்படி சொல்வாங்களாம், ஷஹரு ஷஅபான் ஷஹருல் குர்ஆ அப்படின்னு. என்ன ஷஅபான் என்பது குர்ஆனை ஓதுவதற்கான மாதம் என்ற கருத்து லத்தாயிஃபுல் மாரிஃப் என்ற நூலில் இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். எனவே நாங்கள் ஷஅபான்ல என்ன செய்ய வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். ஷஅபான்லே குர்ஆனை ஓத வேண்டும். நறுமையான சகோதரர்களே, அடுத்து 18வது விஷயம் என்ன என்று சொன்னால், ஏழைகளுக்கு நாம் ஷஅபானுடைய மாதத்தில் சதக்காக்கள், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். தான தர்மங்கள் செய்ய வேண்டும். எதற்காக, அவர்கள் ரமதானில் தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காக, இரவிலே நின்று வணங்குவதற்காக. அவங்களுக்கு அந்த உதவிகளை செய்யும் போது அவங்க எதை சிந்திக்க மாட்டாங்க, அதை பற்றி அவங்களுக்கு சிந்தனை வராது. நாங்கள் அதுக்காக உதவி செய்யும் போது அவர்கள் தங்களை என்ன செய்வாங்க, முழுமையாக ரமதானுக்கு தயார்படுத்திக் கொள்வார்கள் என்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை இங்கு குறிப்பிடுகின்றார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஏழைகள் நிறைய இருப்பாங்க, அவர்கள் நாங்கள் என்ன செய்கிறது, ரமதானுக்கு அவர்களுக்கு தேவையானவைகளை நாம் என்ன செய்கிறது, நம்மால் முடிந்ததை அவர்களுக்காக ஏற்பாடு செய்வது. அடுத்தது அருமையான சகோதரர்களே, சிலர் என்ன செய்கிறாங்க, ஜகாத் அவர்கள் மீது கடமையாகியும் அதை பிற்படுத்துறது. புரியுதா சொல்றது, அதை என்ன செய்யறது, சிலர்கள் ரஜப்லே அவங்களுக்கு ஜகாத் கடமையாக இருக்கும், அல்லது ஷஅபான்ல கடமையாக இருக்கும். அது ரமதான் வரைக்கும் சிலவங்க பிற்படுத்துறாங்க. ரமதான் வரைக்கும் என்ன செய்யறாங்க, பிற்படுத்துறாங்க. எந்த நோக்கத்தில், நன்மைகள் அதிகம் அடைந்து கொள்ளாமல் நோக்கத்தில். ஆனால் ஜகாத்தை பொறுத்தவரையில ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் என்ன செய்யணும், அதை பிற்படுத்தக்கூடாது. அதில் நிசாபும் அளவும் வந்துவிட்டால் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அது ஏழைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயமாக இருக்கும். அவங்களோட உரிமைகளில் செய்யக்கூடிய ஒரு அநியாயம், அதை பிற்படுத்தல் என்பது ரப்புக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வரம்புகள் மீறப்படுகின்ற இடம். எனவே அந்த அடிப்படையில் ஜகாத்தை பொறுத்தவரையில் ஜகாத் கடமையாவது ஒரு வருடம் பூர்த்தியாவதற்கு முன்பு கொடுப்பதற்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது. ஏன், ஏழைகளுடைய அந்த தேவையை கருதி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில். அப்படி இருக்கும்போது பிற்படுத்தலாமா, பிற்படுத்தக்கூடாது. புரியுதா? அடுத்த நறுமையான சகோதரர்கள், 20வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்ற ரமதானில் விடுபட்ட நோன்புகள் இருந்தால் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதத்தில் நாங்கள் அதை நோட்பதில் அவசரப்படுத்த வேண்டும், அவசரம் காட்ட வேண்டும் ரமதான் நுழைவதற்கு முன்னால். புரியுதா சொல்றது? இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பாக பெண்கள் இதில் கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்று பெண்கள் என்ன செய்யணும், தங்களுடைய பெண் மக்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு இந்த விஷயங்கள் நினைவூட்ட வேண்டும். என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செஞ்சிடும், பெரும்பாலும் மறந்துடும். நிறைய பேருக்கு மறந்துடும். இது நினைவூட்ட வேண்டிய ஒரு விஷயம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப ரமதானை கடந்தும் என்ன செய்யக்கூடாது, அடுத்த ரமதானும் வருது, சென்ற ரமதானுடைய நோன்பு என்ன செய்யாமல், அதை கதா செய்யாமல் பிற்படுத்தக்கூடாது. பிலா உதுர், பிலா உதுர் என்ன, ஏதாவது காரணத்துக்காகவே தவிர, காரணம் இருந்தாலே தவிர, காரணம் இல்லைன்னா என்ன செய்யணும், அவசரப்படுத்த வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்லுவாங்க, எனக்கு ரமதான்ல என் மீது விடுபட்ட அந்த நோன்புகள், கதாவாக இருக்கக்கூடிய நோன்புகள் ஷஅபானை தவிர எனக்கு என்ன செய்ய முடியவில்லை, நோட்க முடியவில்லை. என்ன காரணம், என்ன காரணம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள், அல்லாஹ்வுடைய தேவைகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தேவைகள் நிறைவேற்றக்கூடிய அந்த காரணம் என்று அவங்க சொல்றாங்க. இது புகாரில வரக்கூடிய செய்தி. எனவே இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அப்ப யூஹது மின் ஹிர்ஸி அலா ذلك في ஷஅபான். அப்ப ஷஅபான்ல அவங்க அதை நோட்கிறது விஷயத்துல மிக கவனம் எடுத்தாங்க, ஆர்வம் எடுத்தாங்க. யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். அப்ப அதை விட என்ன செய்யக்கூடாது, பிற்படுத்தக்கூடாது, அடுத்த ரமதான் வரைக்கும் பிற்படுத்தக்கூடாது என்ற விடயத்தை நாம் இதில் புரிந்து கொள்கிறோம் என்பதை அவங்க ஃபத்துல் பாரியில் குறிப்பிடுகிறார்கள். அடுத்த என்ன விஷயம் என்றால், இப்ப அடுத்த ரமதானும் வந்துட்டு, போன ரமதான்ல என்ன செய்து, நோன்புகள், விடுபட்ட நோன்புகள் இன்னும் என்ன செய்து கதா செய்யப்படாமல் இருக்கிறது. ரஹ்மத்துல்லாஹ். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துல என்ன சட்டம், இது ஒரு மார்க்கம் சொன்ன காரணத்துக்காக என்ன செய்யுது, அவருக்கு தடைப்படுது என்று சொன்னால், அடுத்த ரமதானுக்கு பிறகு என்ன செய்யணும், அந்த நோன்பை கதா செய்யணும். புரியுது அவன் சொல்றது, வலா செய்ய அலைஹி மால் கதா, அந்த கதா செய்யறதோடு எதுவும் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எது செய்ய தேவை, பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. புரியுதா? உதாரணமாக நோய் போன்ற காரணங்கள், நோய் போன்ற காரணம், அந்த விடுபட்ட நோன்பை அவரால் நோட்க முடியல, அடுத்த ரமதானும் வந்து விட்டது என்றால், இவ்வாறான காரணங்களுக்காக, ஒரு காரணத்துக்காக நோன்பை விடும்போது அவர் என்ன செய்ய மாட்டார், யாராக மாட்டார், ஒரு பாவியாக, இல்லைங்களா, ஒரு பாவியாக அவர் ஆக மாட்டார். ஏன்னா அவர் யாரு, மஅதூர்,
அவருக்கு காரணம் இருக்கிறது இல்லையா. அப்போ இவருக்கு கலாவை தவிர வேறு எதுவும் கிடையாது. நோன்பை கலா செய்கிறது மட்டும்தான். அந்த நாட்களை அந்த விடுபட்ட நோன்புகளை எண்ணி கலா செய்வார். இப்போ காரணம் இல்லாமல் விடுறாங்க. என்ன இல்லாங்க, தாராளமாக நோட்கலாம் விடுபட்ட நோன்புகளை. காரணம் இல்லாமல் அடுத்த ரமதானும் வந்துட்டு என்ன செய்யல, சென்ற ரமதானுடைய நோன்புகளை கலா செய்யவில்லை. இவர் யாரு? ஆசிம். இவர் ஒரு பாவி. இவர் யாரு? வஹாதா ஆசிம். இவர் பாவம் செய்தவர். ஏன்? காரணமின்றி நோன்பை பிற்படுத்தி இருக்கிறார். இதுல உலமாக்கள் எதில் உடன்படுறாங்கடா, அன்ன அலைஹில் கலா, இவர் அந்த நோன்புகளை கலா செய்தாக வேண்டும். ஆனால் இஹ்தலஃப், எதில் கருத்து வேறுபாடு வருது என்றால், அவருக்கு பரிகாரம் இருக்கிறதா இல்லையா, அல்ல அலைஹி கஃபாரா அல்ல தஹீர் அம்லா, அவர் அப்படி அந்த நோன்பை பிற்படுத்தியதற்காக அவருக்கு பரிகாரம் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கருத்து வேறுபாடு அறிஞர்களுக்கு மத்தியில் உண்டு. அதை புரிஞ்சு, கருத்து வேறுபாடு இருக்கு அந்த விஷயத்தில். எனவே சிலர் சொல்றாங்க கலா மாத்திரம் போதும், கலாவோடு சேர்த்து வயுத்து மால் கலா லிக்குல் யௌமின் மிஸ்கீன், ஒவ்வொரு நோன்பை கலா செய்யும் போது என்ன செய்யணும், ஒவ்வொரு மிஸ்கீனுக்கு உணவளிக்க வேண்டும். இது யாருடைய கருத்து? கவுலு மாலிக் வஷாஃபி வ அஹ்மத், மிக பெரும்பாலானுடைய கருத்து. இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது இப்னு ஹம்பல். அதே போல வஜாஅத் ஆசாரும் பிதாலிக அன் பஅதி ஸஹாபா, சஹாபாக்களுடைய சில கூற்றுகளும் இதுக்கு இருக்கிறது. சஹாபாக்களுடைய சில கூற்றுகளும் இதற்கு உண்டு என்ற விஷயத்தை சொல்றாங்க. அதே நேரத்தில் அவர் நோன்பை கலா மாத்திரம் செய்வார், அவர் என்ன செய்ய தேவையில்லை சொல்லுங்க, பரிகாரம் செய்ய தேவையில்லை. இது யாருடைய கூற்று? கவுலு அபி ஹனீஃபா. எந்த இமாமுடைய? இமாம் அபு ஹனீஃபா கூற்று. இந்த கூற்றை தான் இமாம் இப்னு உசைமின் அஷேக் சாலிஹ் உசைமின் ரஹ்மத்துல்லாஹ் இந்த கூற்றை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்ற விஷயங்களை இதில் அந்த அடிக்குறிப்புகளில் அந்த நூட்கள் கொடுக்கப்படும். சரி, 22வது விஷயம் அருமையான சகோதரர்களே, ஷாபானுடைய 15வது இரவு என்ன செய்யக்கூடாது? 15வது இரவை எந்த அமல்களை கொண்டும் குறிப்பாக ஆக்கக்கூடாது. அதனுடைய இரவையோ பகலையோ நோன்பு நோட்பதன் மூலமோ, கபர்களை ஜியாரத் செய்வதன் மூலமோ, அல்லது மரணித்தவர்களுக்காக சதக்காக்கள் செய்வதன் மூலமோ, அல்லது குறிப்பிட்ட இபாதத்துகள் மூலமோ இவ்வாறு அந்த 15வது நாளை சிறப்பிப்பது என்பது பல் குல்லு ஹாதா மினல் பிதா, இதெல்லாம் என்னதான் பிதஅத்துகள் என்றும் உள்ளவைகள். புரியுதா சொல்றது? இதுல என்ன சொல்றாங்கடா, அந்த நிஸ்ஃபு ஷாபானுடைய 15வது இரவு சம்பந்தமாக அதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை. ஒன்று, அந்த செய்திகள் பலவீனமானது அல்லது இட்டு கட்டப்பட்டது. ஹிலாஃபன் லிமன் ஸஹ்ஹ பஅதுஹா மின் அஹ்லி, சிலர் சில செய்திகளை சஹீ ஆக்கினதுக்கு மாற்றமா சிலர் என்ன செய்யறாங்க, அந்த அமல்களில் அந்த நாளுடைய சிறப்பு சம்பந்தமான ஹதீஸை மாத்திரம் சிலர்கள் சஹீ ஆக்கின செய்திகள் இருக்கு. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதுல வரக்கூடிய அமல் செய்வது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள், தொழுகையாக இருக்கலாம், நோன்பு என்ற விடயங்களாக இருக்கலாம், இதெல்லாம் என்னது பலவீனமானவைகள் அல்லது இட்டுக்கட்டப்பட்டவைகள், அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் புனைந்துரைக்கப்பட்டவைகள். இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் ரசூலுல்லாஹ்களோ சஹாபாக்களோ அந்த நாளை சிறப்பித்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்ற விஷயத்தை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் மனாருல் முனீஃப், லதாயிஃபுல் மஆரிஃப், ஷௌகானி அல் ஃபவாயிதுல் மஜ்மூஆ, ஷேக் பின் பாஸ் போன்றவங்க ரஹிமஹுல்லாஹ்வுடைய அந்த கூற்றுகளை இதில் அவங்க கொண்டு வராங்க. ஹைர். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ மன்கான் ஆதத்து கியாமல் லைல், இப்போ ஒருவருக்கு வளமையாக இரவுல தொழக்கூடிய வளமை இருக்கிறது என்றால் அவர் என்ன செய்வார்? ஷாபானுடைய 15வது அந்த இரவு அவர் தொழுவார். ஏன்னா வளமையாக இரவுல தொழுது வரக்கூடியவர். அவர் எப்படி தொழக்கூடாது? இந்த இரவுக்கு தனியான சிறப்பு இருக்கிற நம்பிக்கையில தொழக்கூடாது. புரியுதா சொல்றது? அல்லது அமல்களை அதுக்கென்று அதிகப்படுத்தக்கூடாது. அப்படி இல்லை, அவன் வளமையான அமலை செய்தால் என்னதில்லை, தவறு கிடையாது. அதே போன்று அந்த நாள் என்ன செய்யக்கூடாது? நோன்பை கொண்டு சிறப்பாக்க கூடாது. இப்ப வளமையாக அவர் நோக்கக்கூடிய நோன்பு அந்த நாளில் வருது. எந்த நோன்பு மாதிரி? உதாரணமா திங்கள் அல்லது வியாழன் அல்லது ஒரு மாதம் பிறகு 13, 14, 15 நோன்புகள் அந்த அடிப்படையில் நோக்கலாம். எந்த அடிப்படையில் நோக்கக்கூடாது? அந்த நாள் சிறப்பு என்ற அடிப்படையில் நோக்கக்கூடாது என்ற விஷயத்தையும் நாம் இதில் சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதில் நோன்புகள் ஆர்வப்படுத்தி வரக்கூடிய செய்திகள் ஆதாரமற்றவைகள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அடுத்த விஷயம் தான் இப்போ நான் சொன்ன விஷயம். பிறகு 13, 14, 15 வளமையாக நோக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் என்ன செய்யலாம்? நோற்றுக்கொள்ளலாம். அல்லது அந்த மாதத்தில் ஒருத்தர் 13, 14, 15 நோன்பு நோக்க விரும்புகிறார், அந்த 3 நாளில் நோக்க விரும்புகிறார். தடையா? தடல். ஏன்னா ஆதாரம் இருக்கிறது. நோக்க விரும்புகிறார், நோற்றுக்கொள்ளலாம். எப்படி நோக்கக்கூடாதுன்னு சொன்னோம்? அந்த 15 மாத்திரம் சிறப்பு அடிப்படையில் நோக்கக்கூடாது. தப்பு இல்லை. அவங்க அந்த மாதத்தில் பிற 13, 14, 15 நோன்பு வைக்கிறாங்கன்னா தப்பு கிடையாது. அதுக்கு ஹதீஸ் தானே ஒவ்வொரு மாதம் வைக்கிறது. புரியுதா? அதுல எது வரக்கூடாது? 15 அந்த சிறப்பு என்ற அடிப்படையில் வைக்கிறது என்பதுதான் இதில் பிழையானது, தவறானது. புரியுதா சொல்றது? இந்த ஒரு விஷயத்தையும் இதில் குறிப்பிட்டான். அந்த விளக்கத்தை அறிஞர்கள் சொல்றான். அந்த விளக்கங்களையும் இதில் அவர் கொடுக்கிறார். 26வது விஷயம் நறுமையான சகோதரர்களே, ஷாபானுடைய 15 வந்துவிட்டால் நோன்பு நோட்காதீர்கள் என்ற ஹதீஸ் ஷாபானுடைய 15க்கு பிறகு என்ன செய்யக்கூடாது?
நோன்பு நோக்கக்கூடாது என்பதை பொறுத்தவரையில் அதிகமான அறிஞர்கள் இந்த ஹதீஸை பலவீனப்படுத்தலாம். ஐமத்துல் கிபார் இந்த ஹதீஸை வந்து ஹதீஸுல் முன்கர், நிராகரிக்கப்பட வேண்டியது சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதி, இமாம் அஹமத், அபு ஜுரா ராசி போன்ற ஹதீஸ் கலையுடைய மாபெரும் அறிஞர்கள் இந்த ஹதீஸை பலவீனப்படுத்துகிறார்கள், அது அல்லாத அறிஞர்கள். எனவே ஷாபானுடைய 15க்கு பிறம் சுன்னத்தான் நோன்பு நோட்பது என்பது என்ன, அது வெறுக்கத்தக்க ஒரு விடயம் அல்ல. எது தடுக்கப்படுதுன்னா ஒரு நாள் அல்லது 2 நாள் இருக்கும் போதுதான் ரசூலுல்லாஹ் நோக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். சிலரை பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இந்த ஹதீஸை வந்து சஹி என்று காணக்கூடியவர்கள், புரியுதா, ஷாஃபி மذஹபை சார்ந்த சில அறிஞர்கள் அவங்க என்ன இதில் ஒரு விளக்கம் சொல்லுவாங்கண்டா, இந்த ஹதீஸை சஹி என்று காணக்கூடியவர்கள் இப்போ வந்து அவர் வளமையாக நோக்கக்கூடியவராக இருந்து அவர் அந்த நோன்புகள் என்ன செய்யலாம், நோற்றுக்கொள்ளலாம், திங்கள் வியாழனுடைய நோன்புகளை போன்று, அல்லது முன்னால் நோன்பு நோற்றாருண்டா அதுக்கு பிறகு நோற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஷாபான் 15க்கு முந்தி நோன்பு நோக்க ஆரம்பிச்சாருண்டா அவர் கண்டினியூவாக நோற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தையும் சொல்கிறார்கள். அப்படி ஒரு கருத்து இருக்குது. இந்த ஹதீஸை சஹி என்று காண்றவங்க, இந்த ஹதீஸை சஹி என்று காண்பவர்கள் முக்கியா இந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது என்பதுதான் அந்த ஹதீஸ்கள் அறிஞருடைய கூற்றாக இருக்கிறது. இந்த ரசூலுல்லாஹ் வந்து சொன்ன 2 ஹதீஸ்களுக்கு முரண்படுற மாதிரியும் இருக்குது. எந்த மாதிரியான ஹதீஸ்க்கு, எந்த ஹதீஸ், ஒரு நாள் அல்லது 2 நாள் இருக்கும்போது நோன்பு நோக்காதீங்க ஹதீஸ், அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அதிகமாக நோன்பு வைத்தாங்க ஹதீஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹைர். அதே போன்று இது இன்னொரு விஷயம், இப்படி இது சஹி என்று சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க என்னடா, இது வந்து தடுக்கப்படக்கூடியது என்பது பொதுவாக வரக்கூடிய உபரியா நோன்பு தான். இப்போ ஒருத்தருக்கு வந்து கவா நோன்பு இருக்கிறது, அவர் என்ன செய்யலாம், அதை அவர் ஷாபானுடைய 15க்கு பிறகு என்ன செய்யலாம், விடுபட்ட நோன்பை நோற்றுக்கொள்ளலாம், புரியுதா. எனவே இதுல வந்து ஒரு நாள் அல்லது 2 நாள் இருக்கும் போது எந்த நோன்பு ஹராம், எந்த நோன்பு நோக்கக்கூடாது, இல்ல இப்ப ரமதானுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் இருக்கும் போது எந்த நோன்பு நோக்கக்கூடாது, உபரியா நோன்பு, எப்படியா பொதுவான உபரியா நோன்பு நோக்கக்கூடாது. எதையெல்லாம் நோக்கலாம், அப்ப வளமையா நோக்கக்கூடிய ஒரு நாள் அது வருதுன்னா என்ன செய்யலாம், அந்த நோன்பு நோட்டுக்கொள்ளலாம். அல்லது ஒருத்தருக்கு நேர்ச்சி நோன்பு இருக்கிறது, என்ன செய்யலாம், நோற்றுக்கொள்ளலாம். அல்லது ரமதான்ல சென்ற ரமதான்ல நோன்புகள் விடுபட்டு இருக்குது, அதை என்ன செய்யலாம், நோற்றுக்கொள்ளலாம், புரியுதா சொல்றது. அல்லது வந்து வஸலோ பிமா கபலஹு, அதற்கு முன் நோன்பு நோட்டு இருக்கிறாரு, அதோட சேர்க்கிற மாதிரி அமைப்புல வந்து சென்ற நோட்டுக்கொள்ளலாம் என்ற. அப்ப எனவே பொதுவான சுன்னத்தான நோன்பு என்பது ஒரு நாள் அல்லது 2 நாள் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் நோக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்ற ஹதீஸ் புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. சரி, எனவே நறுமையான சகோதரர்கள், அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் விஷயம் சொல்றாரு பாருங்க. இந்த ஷாபானுடைய கடைசியில நோன்பு நோக்கிறதுல 3 விஷயங்கள் இருக்கு, கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள் பாருங்க. முதல் விஷயம் பாருங்க, யஸூமஹு பினியத்தி ரமதானியா இஹ்தியாத்தன் லி ரமதான். எதுக்கு என்ன செய்யலாம், ரமதானுடைய நோன்பு நியத்தில் நோற்றுக்கொள்வோம், பிறைய வந்து லேட்டா கூட சில என்ன செஞ்சிடலாம், நோன்பு அறிவிச்சிடலாம் என்ற மாதிரி சிலவங்க தூர பகுதிகளில் உள்ளவங்க, அப்படி உள்ளவங்க செய்திகள் போயிட்டு சேராம அப்படியான ஒரு நோக்கத்துல அப்படி நோட்பது என்பது மன்ஹியும், இது என்ன செய்யப்பட்டது, இது தடுக்கப்பட்டது. அஸ்ஸானி, இரண்டாவது நேர்ச்சை நோன்பு நோக்கிறார், அல்லது கதா நோன்பு நோக்கிறார், அல்லது பரிகாரத்துக்குரிய நோன்பு நோக்கிறார். இது போன்ற நோன்புகளை வஜௌவஸஹுல் ஜும்ஹூர், அதிக பெரும்பாலானவர்கள் இதை அனுமதி என்றான். சரி, மூன்றாவது என்ன, மூன்றாவது வந்து பொதுவா நீங்க ஒரு சுன்னத்தான் நோன்பு வைக்கிறீங்க, அந்த ஆரம்பத்தில் சொன்ன நியத்தெல்லாம் கிடையாது. இதை வந்து ஃபஹாதா யுக்ரஹு லஹு தாலிக், இது ஹராம் என்று சொல்ல, எப்படி சொல்றாங்க, இது வெறுக்கத்தக்கது என்று சொல்கிறார்கள். வளமையா நோக்கக்கூடிய அந்த நோன்பாக இருந்தா அது வெறுப்புக்குரியதல்ல. அது அல்லாம ஒரு பொதுவாக சுன்னத்தான நோன்பு வைக்கிறார் என்று சொன்னா அது கராஹா, வெறுக்கத்தக்கது என்ற ஒரு கருத்தை என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகின்றார்கள். சரி, இவ்வாறு வந்து தடுக்கப்பட்டதனுடைய ஹிக்மத் என்ன, ஏன் தடுக்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ் ஏன் தடுத்தாங்கன்னு சொன்னா, அதாவது ஃபர்தும் சுன்னத்தின் செஞ்சிடக்கூடாது, கலந்து கடைசியில் இதுவும் ஃபர்தாக மாறி அப்படியான ஒரு நிலை வந்துடக்கூடாது, புரியுதா சொல்றது. அப்ப எனவே அந்த அடிப்படையில் வேதக்காரர்கள் அப்படியான விஷயங்களை மார்க்கத்தில் நுழைத்து என்ன செஞ்சாங்க, அந்த மார்க்கத்துடைய தூய்மை இழந்தது போன்று. எனவே இதில் வந்து ரசூலுல்லாஹ் எதை விரும்புறாங்கன்னா, ஃபர்துக்கும் நஃபலுக்கும் மத்தியில் என்ன செய்யணும், அந்த வேறுபாடு என்பது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான். இப்போ ரசூலுல்லாஹ் ஃபர்தான தொழுகையை தொழுது விட்டு என்ன சொன்னாங்க, சுன்னத்தை தொழுகிறா அதுக்கு இடையில என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்துங்க. எப்படி ஏற்படுத்துங்க, பி கலாமின், கலாமட என்ன, பேசுவதன் மூலம், பேசினா அது திக்ருகளை சொல்றது, திக்ருகளை செய்வதன் மூலம். அவ் இன்திகால், இன்திகால் என்ன, வேற இடத்துக்கு மாறுவதன் மூலம், புரியுதா. அப்ப அங்க ஒரு வேறுபாட்டை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்த சொல்றாங்க ஃபர்துக்கும் சுன்னத்துக்கும் மத்தியில், அப்படிதானே. இல்லைன்னா அப்படி முடிஞ்சோன்னு அப்படி எளிமை தொழுதுறான், அது காலப்போக்கில் ஃபர்து மாறியும் என்ன செஞ்சிடலாம், மக்கள் எண்ணிடலாம். அப்ப எனவே அங்க ஒரு வேறுபாடு என்பது அவசியம்.
இந்த செய்தி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த அருமையான சகோதரர்களே, யௌமுஷக், ஷக்குடைய நாள். ஷக்குடைய நாள் என்பது இப்போ நாளைக்கு ரமதானா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்குரிய அந்த நாளை பொறுத்தவரையில் அந்த நாளில் நோன்பு நோற்பது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையிலும் அதே போன்று யார் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யார் ஷக்குடைய நாளில் நோன்பு இருக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து விட்டார் என்ற அவங்களோட கூற்று, அவர்களுடைய கூற்று என்ற அடிப்படையில் வரக்கூடிய செய்தி. எனவே ஷக்குடைய நாளில் நோன்பு இருக்கக்கூடாது. எனவே ஷாபானுடைய மாதத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஷாபானுடைய மாதத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்ன நிகழ்வு தெரியுமா உங்களுக்கு? ஷாபான் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், அதாவது ஹிஜ்ரி 2ல் தான் எது கடமையாக்கப்பட்டுச்சு? நோன்பு கடமை. அது ஷாபானில் தான் கடமையாக்கப்பட்டது. ஷாபானில் தான் அந்த கட்டளை வருகிறது, ரமதானில் நோன்பு நோக்க வேண்டும் என்பது. அதே போன்று கிபிலா மாற்றப்பட்ட சட்டம், கிபிலா மாற்றப்பட்டது. எதிலிருந்து எதுக்கு மாற்றப்பட்டுச்சு? பைத்துல் மக்தஸிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராமுக்கு ஹிஜ்ரி 2ல் மாற்றப்பட்டது. ஷாபானில் என்பது பிரபலமான கருத்து. ரஜப்லன்னும் ஒரு கருத்து இருக்குது, ஜமாதுல் ஆஹிரானும் கருத்தும் இருக்குது. அதே போன்று ரசூலுல்லாஹ் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்ததும் ஷாபான் மாதத்தில் ஹிஜ்ரி 3. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா யாருடைய மகள்? உமர் ரலியல்லாஹு மகள். சரியா? அதே போன்று கஸ்வத் பனில் முஸ்தலிக் என்ற போர் நடந்ததும் ஷாபானில் ஹிஜ்ரி 5. தபூக் யுத்தம் நடந்ததும் தபூக் அந்த யுத்தம் அது ஹிஜ்ரி 9 ஷாபானில். அது ரஜப்லன்னு ஒரு கருத்தும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ரமதானில் திரும்பினாங்க அல்லது ஷாபானில் திரும்பினாங்கன்றது அது சம்பந்தமான செய்திகள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுதான் இன்றைய இந்த பாடத்தில் இந்த நூல் இன்றைக்கு நாங்கள் படித்த நூல். இன்ஷா அல்லாஹ் இதில் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நிறைவு செய்து கொள்வோம். எதுவும் கேள்வி இருக்குதா கேளுங்க.